அம்பேத்கர் அரசியல், மார்க்சிய அரசியல் அதுதான் எங்களுக்கு முதன்மையானது. கூட்டணி என்பது இரண்டாம் பட்சம்தான் என்று சொல்லுவதற்காக அதை அழுத்தி கூறுகிறேன். அவ்வளோதான். ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்துறீங்க. இப்போ அடுத்தது வந்து ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு மதிமுக சார்பில் நடைபயணம் போக போகிறாங்க. அதுக்கு வந்து முதல்வரே துவக்கி வைக்கிறதுக்காக திருச்சி வர இருக்கிறாங்க. இந்த மாதிரி மது ஒழிப்புங்கிறது கூட்டணியில் இருக்கிறவங்களே தொடர்ந்து அமல்படுத்துறதுக்காக முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது சம்பந்தமாக என்ன விதமான நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க? இல்லை, இந்த கேள்வியை நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்டே கேட்கணும். எங்களை மாதிரி இருக்கிற ஆள்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா மாநாடு நடத்துறது நீங்கள் அதான் நாங்கள் தானே அந்த கருத்தை உங்கள் கருத்தில் தானே இருக்கிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும்ங்கிற கருத்து தான் எங்கள் கருத்து. அப்போ உங்கள் கருத்தும் அதுதான், எங்கள் கருத்தும் அதுதான். நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்கிறோம், நீங்களும் கேளுங்க. இந்தியா முழுவதும் வந்து கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் வந்து நடந்திருக்கு. இந்த கிறிஸ்தவ மக்கள் மீது தேவாலயங்கள் மீதான தாக்குதல் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து அதனால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்கிறோம். எவ்வளவு மோசமான சக்திகள், அந்த மதவாத சக்திகள், இந்த பாசிச சக்திகள் என்பதற்கு இது சான்று. இந்த மாதிரியான தாக்குதல்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய சூழலில் வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற பல, அனுமன் சேனா போன்ற அமைப்புகள்